வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. தலைகீழாக மாறிய யுத்த அதிர்வு. இரண்டாம் மார்ன் போர் 1918ஆம் ஆண்டின் நடுப்பகுதி. முதல் உலகப் போரின் இறுதி அத்தியாயங்கள் எழுதப்படத் தொடங்கிய காலம். ஜெர்மனி மேற்கொண்ட வசந்த தாக்குதல் தோல்விக்கு பின்னர் போரின் திசை எங்கே செல்லும் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஜூலை மாதம் மார்ன் நதிக்கரையில் நடந்த இரண்டாவது மாபெரும் போர் உலகப் போரின் மிக முக்கிய திருப்பு முனையாக மாறியது. முதல் மார்ன் போர் 1914இல் நடந்தது. அது ஜெர்மனியின் பாரிஸ் நகரை கைப்பற்றும் கனவுக்கு தடையாயிற்று. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்தில் மீண்டும் வரலாறு தன்னைத்தானே மீண்டும் எழுதப் போகின்றது. இந்த முறை ஜெர்மனி திட்டமிட்டது மிகப்பெரிய கணக்கோடு. பிரான்சின் இருதயத்தை தாக்கினால் கூட்டணி சரிந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் இறுதி ஆபரேஷனை தொடங்கினர். 1918 ஜூலை 15 காலை நேரம் மார்ன் நதியை கடந்துவிட, கூட்டணியின் பாதுகாப்பை உடைத்துவிட ஜெர்மன் படைகள் 2 பெரிய அணிவகுப்பாக முன்னேறின. ஆயிரக்கணக்கான பீரங்கி குண்டுகள் வானத்தை சிதறடித்தன. ஜெர்மனியர்கள் மீண்டும் ஸ்டார்ம் ட்ரூப்பர் தந்திரத்தையே பயன்படுத்தினர். திடீர் வேகமான ஆழமான நுழைவு. போரின் முதல் சில மணி நேரங்களில் ஜெர்மன் படைகள் உண்மையிலேயே முன்னேற்றம் அடைந்தனர். ஆனால் இந்த முறை கூட்டணியினர் அதற்கு தயாராக இருந்தனர். அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டிஷ் படைகள் முன்கூட்டியே ஜெர்மன் தாக்குதலை கணித்திருந்தனர். அவர்கள் பின்வாங்குவது போல் நடித்தனர். உண்மையில் அவர்கள் ஜெர்மன் படைகளை ஆழமாக உள்ளே வரவழைத்து பின்னால் பலமான பாதுகாப்பு சுற்றுக்களை அமைத்திருந்தனர். ஜெர்மன் படைகள் முன்னேற அவர்கள் ஒரு பெரும் வலைக்குள் சிக்கிக் கொண்டனர். ஜூலை 18 போரின் மிக முக்கிய நாள். பிரான்சின் புகழ்பெற்ற தளபதி ஃபெர்டினாண்ட் ஃபோச் தலைமையில் கூட்டணியினர் எதிர்த்தாக்குதலை தொடங்கினர். இத்தாக்குதலில் புதிய சக்தியாக அமெரிக்க படைகள் இருந்தனர். 1918இல் அமெரிக்க வீரர்கள் ஐரோப்பாவில் புதிதாக களமிறங்கி இருந்தாலும் அவர்களின் தைரியம், சக்தி, புதிய உற்சாகம் போரின் சூழலை புரிந்து கொண்டது, புதிய நம்பிக்கைக்கு எடுத்துச் சென்றது. அவர்களின் முக்கிய பங்களிப்பில் பிலேவுட் மற்றும் சாட்டு தியரி போன்ற இடங்களில் நடந்த மோதல்கள் வரலாற்றில் சிறப்பு பெற்றன. டெவில் டாக்ஸ் என அமெரிக்க கடற்படையினரை ஜெர்மனியர்கள் அழைத்தனர். அவர்கள் காட்டிய வீரம் அப்படிப்பட்டது. மார்ன் நதிக்கரையில் ஜெர்மன் படைகள் முதல் முறையாக போரில் தெளிவாக பின்வாங்கத் தொடங்கினர். அவர்கள் கடந்த மாதங்களில் இழந்த படைகள், குண்டுகள், உணவு எதுவும் போதவில்லை. மேலும் கூட்டணியினர் விமான ஆதரவு, பீரங்கி தாக்குதல் மற்றும் டாங்குகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தியதால் ஜெர்மனியின் பாதுகாப்பு உடைந்து விழுந்தது. ஜூலை மாத இறுதிக்குள் ஜெர்மனியின் முழு தாக்குதலும் தகர்ந்தது. அவர்கள் பிடித்திருந்த பல நிலப்பகுதிகள் மீண்டும் கூட்டணி படைகளுக்குள் சென்றன. முக்கியமாக இது ஜெர்மனியின் கடைசி தாக்குதல் முழுமையாக தோல்வியடைந்த தருணமாக மாறியது. இரண்டாம் மார்ன் போர் உலகப் போரின் முடிவை எழுதத் தொடங்கிய நாள். அதன் பின்னர் தொடங்கிய 100 டேஸ் அஃபென்சிவ் கூட்டணியின் வெற்றி புயல் ஜெர்மனியை முழுமையாக மண்டியிடச் செய்தது. இவ்வாறு இரண்டாம் மார்ன் போர் ஒரு சாதாரண போராக அல்ல, ஜெர்மனியின் கனவுகள் சிதைந்து போன நாள், கூட்டணியின் ஆற்றல் மீண்டும் எழுந்த நாள், உலகப்போர் வெற்றியின் திசையை மாற்றிய வரலாற்று சின்னம்.
நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.